அடுத்து அவர் தான் நினைக்கிறேன், அதே ஏறாவூரை சேர்ந்த இலங்கை முகமது ஹில்மி தான் கேட்குறாரு, பெண் வீட்டில், மனைவி வீட்டில் சொல்கிறாரு, பெண் வீட்டில் வாடகை கொடுத்து குடும்ப வாழ்வில் ஈடுபடலாமான்னு கேட்குறாரு. அதாவது வீடு கொடுக்கறது, உணவு கொடுக்கறதெல்லாம் கணவனின் கடமை. மார்க்கத்தில் யார் கடமை? கணவன் மேலே. கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த பெண்ணை பராமரிக்கிற பொறுப்பு ஆண் மீது சுமத்தப்பட்டு விடுது. ஆணுக்கு தான் கடமை. ஆணுக்கு கடமைங்கும்போது இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு வீடு இல்லை. உதாரணமாக அவர் கேள்வியில் தான் விளங்குது. அவர் வீடு இல்லாமல் இருக்குது, மனைவி வீடு விசாலமாக இருக்குது. நான் உன்னை வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் வாடகை தந்துடுறேன், எனக்கு ஒரு போர்ஷனை நான் வாடகை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரே. ஆனால் அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னு ஏதாவது அவங்கள பெண் வீட்டை போய் தங்கணும்னு குற்றம் வருமாங்கிற கேட்குறாரு. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விளங்குதா? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு வாடகை கொடுக்காமலே நீ மாமியா வீட்டில் போய் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது என்ன விபச்சாரமா? அது எத்தனையோ ஊர்களில், முஸ்லீம் நாகூரில், காயல்பட்டினம் மாதிரி ஊர்களில் எல்லாம் பெண் வீட்டில் தான் போய் மாப்பிள்ளை இருக்கிறாங்க. அதெல்லாம் கல்யாணத்தில் விபச்சாரத்தில் வரதெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஈடுபடக்கூடாதா? அது கணவனுடைய கடமை அவர் செய்யலைங்கிற கோணம், அது வேறு விஷயம். கணவன் தான் அந்த வேலையை செய்யணும். ஏன் மனைவி வீட்டில் போய் தங்குறங்கிற கொஸ்டின் அது தனி விஷயமா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்குங்கிறதுக்கு என்ன இல்லை, அது அவருக்கு சொந்தமான இடத்தில் தான் வைத்திருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு கிடையாது. அது அந்த அர்த்தத்திலையும் கேட்டிங்கன்னா தப்பு. அதே நேரத்தில் பெண் வீட்டில் இருக்கிறதுங்கிறது, பெண்கள்கிட்ட வாங்குறது என்பதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு இஸ்லாத்தில் ஒரு அளவுகோல் இருக்குது. என்ன தப்பாக நிறைய பேர் விளங்கிட்டாங்க. மனைவி நல்ல வசதியாக இருக்கிறாங்க, வசதியாக இருக்கும் பொழுது அவங்களாம் விரும்பி கணவர் நல்லா இருக்கட்டுமேன்னு ஒரு உதவி செய்ய விரும்புகிறாங்க. அதெல்லாம் தவறு மாதிரி ஒரு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது எப்படி வாங்குறது? பொண்டாட்டி எப்படி வாங்குறது? மனைவி வீட்டில் எப்படி வாங்குறது? மனைவி வீட்டில் வாங்குறது எப்படி? எது மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால், திருமணம் பண்ணுறோம் இல்லையா, இந்த திருமணம் பண்ணும் பொழுது திருமணத்தை சாக்காக வைத்து கொண்டு நகையை கொடு, நட்டை கொடு, பீரை கொடு, கட்டில் கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, கார் கொடு, மங்கள, அதுதான் மார்க்கத்தில் கூடாது. ஏன்? இந்த கல்யாணம் பண்ணுவதற்காக வேண்டி அதை டிமாண்டாக ஆக்குகிறான் அப்படிங்கிறது தான் மார்க்கத்து தடை. கல்யாணம்னா ஆயிடுச்சு, இது டிமாண்டில் ஆகலை, நீ உண்மை எனக்கு தர வேணாமையான்னு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த மருமகன் அந்த வீட்டுடைய ஒரு ஆளாக உறுப்பினர் ஆன பிறகு நம்ம மருமகன் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு உதவிகள் செஞ்சாங்கன்னா அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா? அதை கல்யாணம் பண்ணிட்டார. கல்யாணம் பண்ணுவதற்கு அதை ஒரு டிமாண்டாக ஆக்குவதற்கு பேர் தான் வரதட்சணை. அப்படி இல்லாமல் பிறகு அந்த மனைவியாக விட்டு தர்றதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தானே. இன்னும் சொல்ல போனால், அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஜைனபுங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இதை கைத்தொழில் பண்ணி நான் சில வருமானங்களை ஈட்டியிருக்கிறேன், என் கணவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார், எந்த வருமானமும் இல்லை, நான் என் கணவருக்கும் பிள்ளைகளுக்கு நான் செலவழித்தா அது கூடுமா, அது கூலி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நல்லா உன் புருஷனுக்கு கொடு, கூலியும் கிடைக்கும், சொந்தத்தை அனுசரிச்சியும் கிடைக்குன்ட்டாங்க. அப்போ கணவன் தான் மனைவியை பராமரிக்கிற கடமை, இங்கே மனைவி பராமரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் 1466 புகாரில் 1466வது ஹதீஸை பார்த்தீங்கன்னா, ஜைனபுடைய கணவர் இப்னு மசூத். இப்னு மசூத் வேலை வெட்டி இல்லாமல், ஒரு தொழில் இல்லாமல், போதிய வருவாய் இல்லாமல் இருக்கிறார், கஷ்டப்படுறாரு. மனைவி அவங்க இதை சம்பாதிக்கிறாங்க, அவங்க இதை கூட முடைகிறது, இந்த மாதிரி ஏதோ கைத்தொழில் பண்ணி அவங்களுக்கு சில இதை தெரிஞ்சு. எத்தனை பெண்கள் தையல் மிஷின் கற்றுருப்பாங்க, கணவருக்கு வேலை இருக்காது, அந்த பெண் தையல் மிஷின் அடித்து அதில் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த அதில் சாப்பிடலாமான ஹராம். அது நம்ம வற்புறுத்தி கேட்கக்கூடாது. எனக்கு இல்லை, கணவன் அந்த மனைவி விரும்பி தந்தாங்கன்னா என்ன செய்யலாம், தாராளமாக மனைவி தந்தா கூட வாங்கிக்கிடலாம். மகருக்கு எல்லாம் என்ன செய்யறான், அவர்கள் மனமோந்து விட்டு தந்தார்களே. ஆனால் 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டால், ஆத்துன் நிசா சதுகாத்திகின நிகழா, பெண்களுக்கு அவங்களுடைய மகரை மனமோந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபயின் திபுனலக்கும் அன் செய்யும் மின்ஹு நப்சன் குழு ஹனியன் மரியா, அந்த பெண்கள் மனம் உங்களுக்கு விட்டு தந்துட்டாங்கன்னா நல்லா தின்னுங்கிறான்ல. நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம், பண்ணும்போது ஒரு 1 லட்ச ரூபா மகர்ன்னு பேசுகிறோம். 1 லட்ச ரூபா மகரையும் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 1 லட்ச ரூபா வேணாங்க, ஒரு அடையாளத்துக்கு 2000 ரூபா கொடுங்க, மீது நீங்களே வச்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு குர்ஆன்ல எல்லாம் அனுமதிக்கிறான். 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அவர்கள் மனமோந்து விட்டு தந்தார்களே, ஆனால் மகரே வேணான்ட்டாங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? நம்ம மகர் பேசுகிறோம்,
கல்யாண நேரத்தில் என் மகர்லாம் வேணாங்க, நம்ம நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லிவிட்டால் கல்யாணம் செல்லாதா? நான் தரமாட்டேன்னு மறுக்கக்கூடாது. அதான் மார்க்க சட்டம். வாங்க கடமைப்பட்ட பெண்ணு வேணான்ட்டு அதுக்கு மார்க்க பெரிய குற்றம் கிடையாது. வாங்க கடமைப்பட்டிருக்கிற பெண்ணு எனக்கு வேணாங்க, மகரெல்லாம் ஒன்று வேணாம், எத்தனை உங்களுடைய தீனு தந்தா போதுன்னு கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, அபூத்தலகா பண்ணியிருக்காருல்ல உம்மு சுலைமை, நீ இஸ்லாத்துக்கு வந்தால் போதும், எனக்கு மகரெல்லாம் வேணாம், அதே மகராக்கி உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு அந்த பெண்ணு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான். அதனால பெண்ணிட்ட ஒன்றும் வாங்கவே கூடாது, பெண் வீட்டான ஒன்றும் வாங்கக்கூடாது என்பதை நம்ம தப்பாக விளங்கிக்கிட்டு குடும்ப உறவுகளை முறிக்கிறாங்க நிறைய பேர். பேணுதல்கிற தப்பான அடிப்படையில் பேணுதல் நினைத்து கொண்டு குடும்ப உறவுகளை என்ன செய்கிறாங்க, அது இப்போ மனைவியோடனா ஒரு நெருப்பு மாதிரி இருக்கலாம், ரொம்ப தூரமாக இருந்த பகையாளி மாதிரி, ஒரு சண்டைக்கார மாதிரி ஒரு அர்த்தத்தில் அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. என்ன உங்களுக்கு சட்டம்? கல்யாணம் பண்ணுறீங்களா, பொண்ணை மட்டும் அனுப்பியா, அவ்வளோதான், எனக்கு எதுவும் வேணான்னு கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ண பிறகு இப்போ என்ன ஆகிட்டீங்க, அது ஒரு பிள்ளை குட்டி பிறந்துச்சுன்னு இப்போ என்ன ஆச்சு, நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள், குடும்பத்தில் மகளுக்கு செய்கிற மாதிரி மருமகன் நல்லா இருந்தால் மகளும் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு தகப்பன் ஆசைப்பட்டு அவன் ஏதாவது செஞ்சால் மார்க்கத்தில் குற்றமா? அது குற்றமே கிடையாது. அவங்களால தர்றாங்க. கல்யாணத்தை வச்சு நீங்கள் காரணமாக்கலையே, மகரையை விட்டு தான் வாங்கிக்கலாம்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த இப்னு மசூதுக்கு அந்த அம்மா கொடுத்தாங்களே, இப்னு மசூதுக்கு கொடுத்ததை சிறப்புன்னு சொல்கிறாங்க. கொடுத்ததை என்ன செய்கிறாங்க, நீ தர்மம் செஞ்ச நன்மை உனக்கு கிடைச்சினேன், சொந்தத்தை அனுசரிக்கிறீல, புருஷங்கிற அந்த உறவை நீ பேன்ற பாரு, அதுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ நம்ம இதில் என்ன வழங்குறேன்? அப்போ ஒரு கணவனுக்கு வீடே இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சு, வீடே இல்லை, அவன் அதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுகிறான், வீடு இல்லை. வீடு இல்லைங்கும்போது மனைவி வீட்டில் நீங்கள் நாங்கள் ஒன்றும் ஒருத்தலை இருந்துக்கிறோங்க அப்படின்னு சங்கடம் இல்லாமல் அது நிர்பந்தப்படுத்தி வீடு தந்துதான் ஆகணும், பொண்ணு வீட்டுக்கு தான் விருந்து அப்படிங்கிற மாதிரி சட்டம் இல்லாமல் ஒருவனுடைய சூழ்நிலையில் அவனுடைய வீடு இல்லை, அவன் வீடு சின்ன வீடு, கல்யாணம் பண்ணியாச்சு, 2 அண்ணனுக்கு பண்ணியாச்சு, தம்பிக்கு பண்ணியாச்சு, ஒரு ஆள் தான் இருக்க முடியும், மனைவி வீடு விசாலமாக இருக்குது, மனைவி வீட்டுக்காரங்க சங்கடம் இல்லைங்கிறாங்க. கல்யாணத்தெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அங்கே நீங்கள் பேணுதலாக இருந்தால் நீங்கள் வாடகை வேணால் கொடுத்துட்டு போங்க, வாடகை இல்லாமல் மனப்பூர்வமாக விட்டு தந்தாங்கன்னா இப்னு மசூது கொடுத்த மாதிரி நினச்சிட்டு வாங்கிட்டு போங்க, அதில் என்ன இருக்குது? அவங்களாம் மனப்பூர்வமாக விட்டு தந்தார்களே, ஆனால் வாடகை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வரதட்சணை வராது. நீங்கள் கேட்கணும், கேட்டு வாங்கினா எப்போ கேட்டாலும் டவுரி ஆயிரும். தர்றியா இல்லையா? 10 வருஷம் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் கழிச்சு கூட டவுரி வரும். எப்படி வரும்? நீ எனக்கு கடை வச்சு தரலன்னா உன் மோளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன், இப்போ டவுரியில் வந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம பிள்ளை தான் நல்லா இருந்துட்டு போகுது, நம்ம மருமகன் தானே, நம்ம பேரன் பச்சை நல்லா இருக்க போகுது என்றதற்காக வேண்டி ஒரு மாமனார் ஏதாவது சொத்து பத்தை எழுதி தந்தால் கூட மார்க்கத்தில் குற்றமான அது குற்றம் கிடையாது. அதெல்லாம் விரும்பி தரக்கூடிய அதாவது டிமாண்ட் ஆகிடக்கூடாது. கல்யாணத்தை ஒரு காரணமாக வைத்து டிமாண்டு பண்ணுவது தான் குற்றமாயிரும். அதுக்கு பிறகு நல்லா இருப்பதற்கான கொடுக்குற வராது என்பதற்கு நம்ம என்ன செய்யணும், விளைவிக்கிறேன்னு. அதுக்கு அந்த இப்னு மசூது சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸே உங்களுக்கு போதும். 1466 வாடகை கொடுத்து தாராளமாக இருங்க. வாடகை இல்லாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. மனைவிமார்கள் சம்பாதித்து மனப்பூர்வமாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் எல்லா செலவையும் பார்த்துக்கிறேன்னு ஒரு மனைவி சொல்லி அதை கணவன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் அதுவும் குற்றம் கிடையாது. கேட்டு வாங்குறது தான் குற்றம். டிமாண்ட் பண்ணால் கொடுத்தான், வற்புறுத்தினா குற்றம். அவங்க விரும்பி கொடுத்தார்களே ஆனால் அதில் எந்த குற்றமும் கிடையாது என்பதை என்ன செய்யணும், விளைவிக்கணும். இப்படி ஒரு தவறான புரிதல் நம்மகிட்ட இருக்குது. விரும்பி தந்தா கூட 10 வருஷம் கழிச்சு தந்தா கூட என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது என்கிற மாதிரி அது ஒரு ரோசமான விஷயம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது ரோசம் கிடையாது, உறவை முறிக்கிற விஷயம். அதெல்லாம் தப்பு.